அக்காட்டின் அரசன் சிங்கம் தன் குடிமக்களை நன்றாகவே கவனித்துக் கொண்டவன். அரசனின் நீதி நிர்வாகம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தன் மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் குகைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தார். அப்போது அவரை பார்க்க சில மிருகங்கள் அங்கு வந்தன. மகாராஜா, எல்லாமே போச்சு, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு சமேலி? எதுக்கு அல்ற நீ? ராஜா, நேத்து ராத்திரியில இருந்து புள்ளைய காணோம். இன்னைக்கு காலையில தான் கரடி என்ன காட்டுக்கு வெளியே அவனோட உடம்பு பார்த்தாராம். யாரோ என் பையனை கொன்னு பாதி சாப்பிட்டு காட்டுக்கு வெளியில தூக்கி போட்டு போயிட்ட ராஜா. என்னது? நான் இவ்வளவு ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்படுத்தி இருந்தும் யாருக்கு தைரியம் வந்தது இப்படி செய்யறதுக்கு? தெரியாது மகாராஜா, ராத்திரியில ஒரு ஓநாய் கூட்டம் சுத்திட்டு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இந்த காட்டுல வேட்டையாடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியுதுதான். அப்ப இந்த வேட்டைக்காரங்க வெளில வந்திருப்பாங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சிருக்கும், கவலைப்படாதீங்க. உங்க பையனை கொன்னவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து இன்னொருவனுக்கும் இப்படி செய்யணும்னு கனவுல கூட தோணக்கூடாது. அவனுங்க பயப்படணும். நாளைக்கு சபை கூடுறோம், எல்லாரும் மறக்காம வரணும். அமைச்சர் வேங்கை, அமைச்சர் சீட்டா, நம்ம படைகளை எல்லாம் இறக்கி தேட ஆரம்பிங்க. எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும் யாரு என் மக்கள் மேல கை வச்சதுன்னு. அப்பா சிங்கத்தின் ஆணையை கேட்டதும் மூத்த மகன் திலாவர் யோசிக்க தொடங்கியது. நானே ரகசியமா தான் வேட்டையாடிட்டு இருந்தேன். ஆனா இவன் யாரு? என்னோட இறைகளையே இவன் வேட்டையாடுறான். சிங்கராஜாவின் மூத்த மகன் திலாவர் கெட்டவனாக வாழ்ந்தான். அவன் எப்போதும் மிருகங்களின் குழந்தைகளை ரகசியமாக வேட்டையாடி மீதம் வைக்காமல் தின்று கொண்டிருந்தான். சிங்கராஜாவின் இளைய மகன் போலார் தந்தையை போலவே இரக்கமுள்ளவனாக இருந்தான். அவன் எப்போதும் தன் காட்டுவாசிகளுக்கு அரணாக செயல்படுகிறான். இரவு வந்தது. திலாவர் தன்னுடைய வேட்டைக்காக புறப்பட்டான். அப்போது அவன் பல்லு குரங்கை பார்த்தான். ஓஹோ, இந்த குரங்கும் நம்ம அப்பனோட ஆளுதானா? இன்னைக்கு வேட்டையாடுறது நல்லது கிடையாது. கொஞ்ச நாள் நம்ம அடங்கி இருப்போம், நான் என்னையே காட்டி கொடுக்கிற மாதிரி ஆயிரும். அதற்குள் பல்லு அவன் அருகில் வந்தான். யுவராஜா, நீங்க இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? பல்லுவின் கேள்வி திலாவரை ஒரு நிமிடம் உலுக்கியது. பிறகு அவன் சுயம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து இப்படி சொன்னான். அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். இளவரசனா உங்களை மாதிரிதான் இருக்கணும். உங்களை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. புகழாரம் கேட்ட திலாவர் தன் குகைக்கு சென்றான். அப்போது பயங்கரமான ஒரு ஓநாய் வந்தது. அந்த குட்டி மான் என்ன சுவை! சரி, இன்னைக்கு ஏதாவது குட்டியை அடிச்சு போட்டு நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். சமேலி மானின் குட்டியையும் இந்த ஓநாய் தான் கொன்று தின்றது. ஷாக்கால் ஓநாயும் திலாவர் இளவரசனை போல ரகசியமாகத்தான் வேட்டையாடி தின்று கொண்டிருந்தது. ஓநாய் தன் இரையை தேடுவதை மரக்கிளையில் அமர்ந்திருந்த அரசனின் உளவாளியான கழுகன் கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த ஓனாய் என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல அந்த சமேலியோட குழந்தைய கொண்டது இவனா இருக்குமோ? அப்போது புத்திசாலியான அந்த ஓநாய் முயலின் வீட்டுக்குள் சென்றது. ஒரு முயல் குட்டியை கடித்தபடி வெளியே வந்தது. ஓநாயின் செயலை பார்த்த கழுகு அதிர்ந்து நின்றது. டேய், அப்ப நீ தான் இந்த வேட்டைகளுக்கெல்லாம் காரணமா? காலையில இருக்குதுடி உனக்கு, ராஜா கிட்ட நான் சொல்றேன். விடிந்ததும் தங்களின் குழந்தையை காணவில்லை என்று புகார் கொடுக்க அரசனிடம் வந்தன முயல்கள். ராஜா, நேத்து ராத்திரியில இருந்து எங்க புள்ளைய காணும் ராஜா. யாரோ அவனை ஏதோ பண்ணிருக்காங்க, நீங்க தான் எங்களுக்கு உதவணும் ராஜா. மகாராஜா, நேத்துக்கு அந்த ஓனாய் தான் இவங்க புள்ளைய எடுத்துட்டு போச்சு. நான் என் 2 கண்ணால இதை பார்த்தேன். அப்போ நம்ம காட்டுவாசிகளை கொன்னு தின்றது அந்த ஓனாயா? அந்த ஓனாய்க்கு இவ்வளவு தைரியமா? யாரங்கே அந்த ஓனாயை கட்டி இழுத்து கொண்டு வா. மகாராஜாவின் படை அந்த ஓநாய்களின் இடத்திற்கு சென்று அந்த பயங்கரனான ஓநாயை இழுத்து அரசனின் முன் கொண்டு வந்தது. மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஓனாயை கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஆணையிட்டா என் கைய கால வெட்டி மாத்திடுறேன், சொல்லுங்க. அப்போது அங்கு ஓநாயின் பெற்றோரும் வந்தனர். நில்லுங்க, என் பையன் ஒன்னும் கொலையாளி இல்ல, நீங்க இப்படி கண்டம் தொண்டமா வெட்டி தண்டிக்க. என் பையனை எதுக்கு நீங்க கைது செஞ்சு இழுத்து கொண்டு வந்திருக்கீங்க? உன் பையன் சின்ன குழந்தைங்களை ரகசியமா வேட்டையாடி கொண்டு தின்றான். அதனால நான் இப்ப அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க போறேன். கும்பிடுறே ராஜா, என் பையனை தண்டிச்சிடாதீங்க. எங்க புள்ளைய மன்னிச்சுங்க மகாராஜா. அவன் இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ஒரு வாய்ப்பு கூட கொடுங்க மகாராஜா. இவனுக்கு ஒரு வாய்ப்பும் இல்ல. மத்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இவனுக்கும், புரிஞ்சுக்கோங்க.
கழுகாரே, இந்த குற்றவாளி ஓநாயின் 2 கண்ணையும் கொத்தி எடுத்து விடு. அரச கட்டளை கேட்டதும் கழுகு தன்னுடைய கூர்மையான கொக்குகள் பயன்படுத்தி ஓநாயின் கண்களை கொத்தி எடுத்தது. யானைபதி, இவன் 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறியவும். யானை தன்னுடைய துண்டு கையால் ஓநாயின் 2 கைகளையும் இழுத்து பறித்தெடுத்தது. அந்த ஓநாய் மிகுந்த வலியுடன் துடித்து செத்தது. இதை பார்த்த மிருகங்கள் அதிர்ந்து நின்றன. இனிமே என் மக்களை யாராவது தீங்கு செய்ய நினைச்சாங்க, அவங்களுக்கு இதே தண்டனை தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓநாயின் கொடூர மரணத்தை கண்ட திலாவர் பயந்து நடுங்கினான். வேட்டையாடுறதுக்கா இவ்வளோ கடுமையான தண்டனை? நான் ரகசியமா வேட்டையாடி நல்லா சாப்பிடுவேன்பா. நான் இந்த காட்டு இளவரசன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இளவரசன் திலாவர் இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் செத்துப்போன ஓநாயின் தாய் அழுது புலம்பிக் கொண்டு சொன்னது, என் பிள்ளையை இப்படி கொன்னுட்டீங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லை ராஜா. நான் இப்ப சொல்றேன், இது உங்களுக்கு நடக்கும், பாருங்க. மகனின் வேறுபாட்டில் மனம் உடைந்த அந்த தாய் கணவனை அழைத்து அங்கிருந்து சென்றாள். மகாராஜா, உங்க நீதி நிர்வாகம் பாராட்டுக்குரியது. இப்படி நீதி நிர்வகிக்கும் உங்கள் காட்டில் அநீதி செய்ய யாருக்கும் தைரியம் வராது மகாராஜா. நீங்கள் நீதிமான். தீர்ப்பு முடிந்ததும் மிருகங்கள் பிரிந்து சென்றன. ஓநாயின் சாவிற்கு பிறகு அக்காட்டில் மிருகங்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்படவில்லை. அப்படி ஓரிரவில் திலாவர் தன்னுடைய வேட்டைக்காக இறங்கினான். நான் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு குட்டியை அழகா அடிச்சு தூக்கி சாப்பிடணும். அப்படி சிந்தித்துக் கொண்டே திலாவர் ஓநாய்களின் பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு ஓநாய் குட்டி விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தான். எம்மாடி, கொழு கொழுன்னு ஒரு ஓநாய் குட்டி இங்க விளையாடுது. சரி வா ராசா, வா, அண்ணன் வயத்துல வா. தாமதிக்காமல் அந்த குட்டியை கொன்று தின்ன தொடங்கினான் திலாவர். ஆனால் இதையெல்லாம் செத்து போன ஓநாயின் தாய் பார்த்து விட்டது. ஐயோ, யாராவது என் குழந்தையை காப்பாத்துங்க, யாராவது என் குழந்தையை காப்பாத்துங்க, என் குழந்தையை கொன்னு தின்றான் இவன், காப்பாத்துங்க. அந்த தாயின் கதறல் கேட்ட மற்ற ஓநாய்களும் அங்கு கூடின. இது திலாவர் இல்ல, நம்ம இளவரசன். இவன் பிஞ்சு குழந்தை கொண்டு இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை பிடிச்சு கட்டுங்க. ஓநாய்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கையோடு பிடித்து கட்டினர். விடிந்ததும் அவனை அரசனுக்கு முன் நிறுத்தினர். மகாராஜா, ஒரு குழந்தைய கொன்னதுக்கு என் பையனுக்கு நீங்க கொடுமையான தண்டனை கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கு பண்ண அதே தப்பு உங்க பையன் பண்ணிருந்தா அதே மாதிரி கொடூரமான தண்டனை நீங்க கொடுப்பீங்களா? என் பையன் என்ன பண்ணா சொல்லுங்க. மகாராஜாவுடைய மூத்த இளவரசன் ஒரு பிஞ்சு குழந்தை கொன்னு தின்னிருக்கான். திலாவர், இவங்க சொல்றது உண்மையா? இல்லப்பா, இவங்க வந்து போய் சொல்றாங்க. ஜும்ரு, என் பையன் தான் கொண்டு சாப்பிட்டான்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இவன் மீதமே வைக்காம எல்லாமே சாப்பிட்டுட்டான். என்ன ஆதாரம் கேக்குறீங்க? ஆதாரமும் ஆவணம் இல்லாம யாரையுமே தண்டிக்க முடியாது. ஒரு தெளிவு இருக்கு மகாராஜா. ஆமா ராஜா, என் 2 கண்ணால இவன் குழந்தைய சாப்பிடுறத நான் பார்த்தேன். நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் கையோட இவனை பிடிச்சோம் மகாராஜா. அப்பா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. இவங்க மகனுக்கு நீங்க கடுமையான மரண தண்டனை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு என் மேல பொய் வழக்கு போடுறாங்க. நீங்க பேசுறது மட்டும் கேட்டு எனக்கு இவனை தண்டிக்க முடியாது. இதுதான் உங்களுடைய நீதி நியாயமா? திலாவர் உங்க பையன், அதனால எங்களுக்கு நீதி கிடைக்காது, அப்படிதானே? நீதி கிடைக்காமல் ஓநாய்கள் வருத்தத்துடன் திரும்பின. ராஜா சோர்வடைந்தார். இரவு. அரசன் தூக்கம் இல்லாமல் சிந்திக்க தொடங்கினான். திலாவர் என் பையன், அதுக்கு என்ன? அவன் தப்பு செஞ்சிருந்தா அவனை தண்டிக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த வழக்கை நான் ரொம்ப கவனத்தோட தான் விசாரிக்கணும். அடுத்த நாளே அரசன் தன்னுடைய உளவாளிகளை அங்கு வரவழைத்தான். நல்லா கேளுங்க, என் மகன் என்பதனால தான் அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதனால நீங்க எல்லாரும் நேர்மையா விசாரிங்க. திலாவர் தான் உண்மையான குற்றவாளினா அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தீரணும். நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க எப்படியாவது உண்மையை கொண்டு வருவோம். அப்போதே அரச உளவாளிகள் காடெங்கும் விசாரணை ஆரம்பித்து விட்டனர். விசாரணைக்கிடையே கழுகு பறந்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்தது. அங்கிருந்த ஆந்தையிடம் பேசியது. திலாவர் அந்த குழந்தைய கொன்னது என் கண்ணால பார்த்தேன். இது உனக்கு மகாராஜா முன்னாடி சொல்ல முடியுமா?
திலாவர் ராஜாவோட பையன். ராஜா அவனை தண்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் தலையில நானே மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ ராஜா கிட்ட விஷயத்த சொல்லு, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கழுகை நம்பிய ஆந்தை உண்மையை உடைத்து கூற அரச சபைக்கு வந்தது. ஆமா ராஜா, திலாவர் அது பண்றத என் கண்ணால பார்த்தேன். ஆந்தை சொன்ன உண்மையை கேட்ட மகாராஜா திலாவரை தண்டிக்க தயாரானார். இந்த காட்டின் சட்டப்படி ஓநாய்க்கு கிடைச்ச அதே தண்டனை தான் திலாவருக்கும் கிடைக்கணும். கழுகை பார்த்த ராஜா இப்படி சொன்னார். கழுகரே, திலாவரின் கண்களை கொத்தி உடைக்கவும். ஒரு வாட்டி கூட யோசிக்கல இல்ல ராஜா, திலாவர் உங்க பையன் தானே. நீதி தேவதைக்கு முன் மகனும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை. புரியுதா? நீதியும் நியாயம் மட்டுமே உள்ளது. ஒரே ஒரு முறை மன்னிச்சிடுங்க ராஜா. ஒரு பொழுதும் திலாவர் இந்த தப்பை செய்ய மாட்டார். நான் இந்த காட்டுக்கு ராஜா. நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டியது என்னோட தர்மம். உன் விருப்பம் எல்லாம் உன் கண்ணீரில் கரைந்து போகட்டும், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்ல திலாவர், நீ ஒரு சிங்கம். சிங்கம் மாதிரி வாழ்ந்திருக்கல, சிங்கம் மாதிரி சாவ நீ எதிர்கொள்ளணும். கழுகை பார்த்து அரசன் சொன்னான். கழுகு, திலாவரின் கண்களை கொத்தி உடைத்துவிடு. அரச கட்டளையின்படி கழுகு தன்னுடைய கூர்மையான அலகுகளால் திலாவரின் கண்களை கொத்தி உடைத்தது. வலியால் துடிக்கும் மகனை பார்த்த ராஜாவின் கண்கள் நிரம்பின. ததும்பும் விழிகளுடன் யானையிடம் சொன்னார். யானைபதி, திலாவரோட 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறி. இதை கேட்ட அனைவரும் அதிர்ந்தனர். மகாராஜா, இவன் உங்களோட பையன். இவன் இனிமே தப்பே பண்ண மாட்டான். இவனை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. குற்றவாளிக்கு மன்னிப்பு கிடையாது. இவன் கைகளை அறுத்தெறியவும். இது என்னால முடியும் தோணல ராஜா. இதனோட உத்தரவு. யானை, நான் சொல்றது நீ செய். தனக்கு விருப்பமில்லை எனினும் அரச கட்டளைக்கிணங்க யானை திலாவரின் 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறிந்தது. வலியால் துடித்து கொண்டு திலாவர் உறக்க கதறிக் கொண்டிருந்தான். அரசனின் நீதி நிர்வகிக்கும் நேர்மையை கண்ட மிருகங்கள் அதிர்ந்து நின்றன. மரண வலியால் துடிக்கும் மகனின் அருகில் சென்ற ராஜா உடைந்தழுதார். ஏண்டா இப்படி எல்லாம் நீ பண்ண? உனக்கு மரண தண்டனை கொடுக்கிற மாதிரி நீ என்ன ஆக்கிட்டியே. நீதிமானான அரசனின் நியாய தீர்ப்பை கண்ட மிருகங்கள் ஆறுதல் அடைந்தன. மகாராஜா, உங்களோட நீதி நிர்வாகம் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. எல்லாரும் கேளுங்க, நான் தீர்ப்பு சொல்லும் கடைசி வழக்கு இதுதான். இனிமே நான் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். இது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. நான் இந்த ராஜ பதவியை துறந்து தவம் செய்ய இமயமலைக்கு செல்கிறேன். நீங்க இங்கிருந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ஆறு இருக்கோம். என் இளைய மகன் போலாவுக்கு அரசனாக தகுதி உண்டு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் என்ன மாதிரியே நீதியின் நேர்மையும் கொண்டு ராஜாவா இருப்பான்னு. நீங்க போயிட்டீங்கன்னா இங்க எனக்கு யார் இருக்காங்க? நானும் வரேன் உங்க கூட. அவர் இளைய மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி இமயமலைக்கு சென்றனர். விலங்குகள் விதும்பும் இதயத்துடன் அவர்களுக்கு விடையளித்தனர். தெலுங்கானா காட்டுல சிங்கராஜா சபையோடு சேர்ந்து சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. மகாராஜா, என்னுடைய புருஷனை யாரு கொன்னது மகாராஜா? மகாராஜா, நம்ம காட்டுல இது 2வது கொலை. மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும். என் புருஷனை யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சாகணும். நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்ல. நான் இருக்கும்போது என்னோட மக்களை கொலை பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்போ வீட்டில இருந்து வெளியே போறது கூட ரொம்ப ஆபத்தா போயிடுச்சு. வெளியே ஆபத்தான விலங்கெல்லாம் பாவப்பட்ட விலங்க கொன்னு போட்டுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, இந்த கொலைக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். நண்பர்களே, மானை எடுத்துட்டு போய் ஈமச்சடங்கு பண்ணுங்க. சரி ராஜா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் சொல்லாம இந்த காட்டை விட்டு யாருமே போகவே கூடாது. காட்டுல நடந்த 2 சாவை பார்த்ததும் சிங்கராஜா ரொம்பவே கோபத்துல இருந்தாரு. அவரு யோசிச்சாரு, இது யாரு? என் காட்டுவாசிகளை யாரு கொன்னுகிட்டே இருக்கிறது? அது யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராஜா காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப வழியில அவருக்கு சில சத்தங்கள் கேட்டுச்சு. என்ன காப்பாத்துங்க. அட, இது ஓநாய். ஓநாய் அடிபட்டு இருக்கிறத பார்த்து சிங்கராஜா அதுக்கு பக்கத்துல போனாரு.
உன்னை யார் இப்படி அடிச்சு போட்டது? என்னை காப்பாத்துங்க மகாராஜா, எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு வைத்தியம் கண்டிப்பா தேவைப்படுது, வா என் கூட. அடிபட்டு இருந்த ஓநாய கூட்டிக்கிட்டு சிங்கராஜா அவருடைய குகை கிட்ட வந்தாரு. மகாராஜா, யாரு இது? சீக்கிரமா மருந்த ஏற்பாடு பண்ணுங்க, என்னோட உயிரை காப்பாத்தி ஆகணும். புலியும் சிறுத்தையும் மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்காக போனாங்க. அப்ப சிங்கராஜா ஓநாய் கிட்ட கேட்டாரு, உன்னை யார் இப்படி அடிச்சு போட்டது? ஆமா, நீ எங்க இருக்க? என்னோட பேரு கல்லு. நான் பக்கத்து காட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் காட்டில் போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கொடூரமான மிருகம் என்ன தாக்கிடுச்சு. அந்த விலங்கோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, அத ஒரு கை நம்ம பார்த்தே ஆகணும். அப்ப புலியும் சிறுத்தையும் மூலிகையை எடுத்துட்டு வந்தாங்க. சிங்கராஜா அவருடைய கையால அந்த ஓநாய்க்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டாரு. நீங்க என்னோட அப்பா அம்மா மாதிரியே நல்லபடியா பாத்துக்கிறீங்க. இது என்னோட கடமை. ராத்திரி நேரம் சிங்கராஜா ஓநாய பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பாரு, கொஞ்சம் கூட வெக்கப்படாத, வயிறு நிறைய சாப்பிடு. நான் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. உனக்கு அடிபட்டு இருக்கு, அடிபட்டவங்கள நல்லபடியா நாம பாத்துக்கணும். இப்படியே சிங்கராஜா ஓநாய்க்கு குணமாக்குற வரைக்கும் அதுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப கல்லும் முழுசாவே குணமாயிட்டான். மகாராஜா, நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். வாழ்க வளமுடன். நான் வேண்டிக்கிறேன், நீ எங்க இருந்தாலும் கூட நல்லபடியா இருக்கணும். நன்றி மகாராஜா. அதுக்கப்புறம் ஓநாய் அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. அப்புறம் ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சிங்கராஜா கிட்ட சொன்னாங்க, மகாராஜா, காட்டுல தண்ணி கம்மியா இருக்கு, நாம இப்போ கண்டிப்பா தண்ணிய தேடி ஆகணும். ஆமா, நல்ல நேரத்துல நமக்கு தண்ணி கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அரசே. ஆனா இப்படியே யாராச்சும் வெளியே அனுப்புறது ரொம்ப ஆபத்து. ஆனா நம்ம கண்டிப்பா தண்ணி தேடியே ஆகணும். ஆமா, தேவைப்படுற தண்ணியை தேடுறதுக்கு நானே போறேன். அந்த ஆபத்தான மிருகத்துக்கிட்ட யாரையும் கூட நான் பறி கொடுக்க விரும்பல. ஆனா ராஜா, உங்களை தனியா நாங்க விட மாட்டோம், நாங்களும் உங்க கூடவே வரோம். இல்ல சிறுத்தை, தண்ணியை தேட நான் தனியாவே போறேன். காட்டை விட்டு வெளியே போனா ரொம்ப ஆபத்து. அப்படி சிங்கராஜா தண்ணியை தேடிக்கிட்டு காட்டை விட்டு வெளியில போய்கிட்டு இருந்தாரு. இங்க எங்கேயும் தண்ணி இல்லவே இல்ல, இப்போ தண்ணி எங்க தேடுவேன்? சிங்கராஜா முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு. அப்ப தூரத்துல ஒரு பெண் சிங்கம் அடிபட்டு விழுந்திருக்கிறத சிங்கராஜா கவனிச்சாரு. ஐயோ அம்மா. இது பெண் சிங்கம், இவளையும் யாரோ தாக்கிருக்காங்க போல. சிங்கராஜா அடிப்பட்ட பெண் சிங்கத்துக்கிட்ட வந்தாரு. யார் நீ? இந்த அடி எப்படி பட்டுச்சு? என்ன, சில ஓநாய்கள் வந்து தாக்கிட்டு போயிடுச்சு. உனக்கு தெரியாதா, இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது? நான் கேள்விப்பட்டதுண்டு. அப்படி இருந்தாலும் காட்டுல இருந்து எதுக்கு வந்த? இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல, அதான் ஏதாவது பாதுகாப்பான இடம் இருக்குமோ அப்படின்னு தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்த. அப்படின்னா என் கூட என் வீட்டுக்கு வா, இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சிங்கராஜா பெண் சிங்கத்தை அவருடைய காட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. எத்தனை நாள் வேணாலும் நீ இங்கேயே இருந்துக்கலாம். நன்றி சிங்கராஜா. நீ குகையில ஓய்விடு, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் சிங்கராஜா சிறுத்தை நரிக்கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுச்சு. சிங்கராஜா என்னுடைய வலையில விழுந்துட்டாரு போல. நான் எதுக்காக இங்க வந்தேனோ அத நிச்சயமா முடிச்சிட்டு தான் இங்க இருந்து நான் போவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கராஜா சாப்பாடு எடுத்துக்கிட்டு குகைக்கு வந்தாரு. இந்தா, இத சாப்பிடு. நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செய்றீங்க? இந்த உதவிக்கெல்லாம் நான் என்னதான் பண்ண போறேன்? அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது, இது என்னோட கடமை. இப்படி சிங்கராஜாவும் அந்த காட்டுல இருக்கிற எல்லாரும் பெண் சிங்கத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இத பார்த்து ஒரு நாள் அந்த பெண் சிங்கம் சொல்லுச்சு, மகாராஜா, உங்க இந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இந்த காட்டோட ராணியா ஆகட்டுமா? இதை கேட்டு சிங்கம் சந்தோஷப்பட்டுச்சு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமா. உன்ன மாதிரி அழகான பொண்ண யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க சொல்லு? ஒடுங்கப்போ, நம்ம மகாராஜாவுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு.
கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாரும் சிங்கராஜாவுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சிங்கராஜாவுடைய கல்யாணம் பெண் சிங்கத்தோட நல்லபடியா நடந்தும் முடிஞ்சது. இங்க பாரு, இனிமே இந்த காட்டு ராணி நீதான். நீ சொல்றத இந்த நாட்டு மக்கள் கேட்பாங்க. பெண் சிங்கம் ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருந்துச்சு. அதோட திட்டம் நல்லபடியா செயல்படுறத பார்த்து அது மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுது. முதல் திட்டம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த திட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான். நடு ராத்திரியில அந்த பெண் சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்துச்சு. அப்ப ஏற்கனவே அங்க இன்னொரு சிங்கம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. நாம நினைச்சத நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். சிங்கராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய நம்பிக்கையை நான் சம்பாதிச்சிருக்கேன். அடேங்கப்பா ராணி, அடேங்கப்பா, இப்ப நான் இந்த காட்டோட ராஜாவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சம்ஷீர் அப்படிங்கிற சிங்கம் தான் அந்த சிங்கராணியுடைய உண்மையான புருஷன். இந்த காட்டுக்கு ராஜாவாகிறதுக்காக அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீ கேளு, நான் இன்னைக்கு ஓனாய் குட்டியெல்லாம் கொன்னு போட்டேன். அப்புறம் அந்த ஓநாய்களுக்கு சிங்கராஜா இதை பண்ணிருக்கான்னு சந்தேகம். அப்படின்னா ஓனாய் சிங்கராஜாவை பழி வாங்குறதுக்காக வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, நாளைக்கு ஏமாத்தி ஓனாய் இருக்கிற இடத்துக்கு சிங்கராஜாவை கூட்டிட்டு போ. மிச்ச மீதியெல்லாம் ஓநாய்களை பார்த்துப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் நீதானே இந்த காட்டுக்கு ராஜா. அடுத்த நாள் சிங்கராஜாவும் பெண் சிங்கமும் காலையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கராணி சொல்லுச்சு, மகாராஜா வாங்க, இன்னைக்கு ஏதாவது புது இடத்துல நடந்து போகலாம் இல்லையா? அப்படியா? எங்க போகணும்? காட்டுக்கு வெளியே ஒரு மலை இருக்கு இல்லையா, அங்க நாம நடக்கலாமா? ஆனா அங்க நான் இன்னைக்கு வரைக்கும் போனதே இல்லையே. சரி, இன்னைக்கு எனக்காக வரலாம் இல்லையா? அப்படி பெண் சிங்கம் கேட்டதுனால சிங்கராஜாவும் எதுவும் செய்ய முடியாம சரி அப்படின்னு பெண் சிங்கத்து கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போனாரு. இந்த இடம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஆமா, இது பாக்குறதுக்கு ஆபத்தா இருக்கு. சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து நம்ம போயிடலாம். அப்ப அங்க பயங்கரமான சில ஓநாய்கள் வந்து அவங்கள சுத்தி வளைச்சாங்க. எங்க குழந்தைகளை கொண்டு எங்க இருந்து ஓடி போயிட்டே இல்ல. இப்ப பாரு, உன்னை எப்படி நாங்க பிச்சு சாப்பிட போறேன்னு பாரு. நான் உங்க குழந்தைய கொல்லவே இல்லை. நான் இந்த இடத்துக்கு முத முறையா வந்துட்டே இருக்கேன். எங்களுக்கு தெரியும், நேற்று நீ தான் வந்திருந்த. நீ தான் எங்க குழந்தைய கொன்னு போட்டிருக்க. நான் சொல்றது நம்புங்க, நான் உங்க குழந்தைய கொல்லவே இல்லை. அப்ப ஓநாய்கள் ரெண்டு பேரையுமே சுத்தி வளைச்சுது. பாருங்க, நீங்க கொல்லணும்னு நினைச்சா என்ன கொல்லுங்க, என் பொண்டாட்டிய ஒண்ணும் பண்ணாதீங்க. நானும் இதைத்தான் விரும்புற சிங்கராஜா. உங்களை இந்த ஓநாய்கள் கொன்னுடணும். அப்புறம் என்னுடைய சம்ஷீர் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகணும். ஓடி போறானி, நான் செத்துதும் நீதான் இந்த காட்டை காப்பாத்தி ஆகணும். பெண் சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. ஓநாய்கள் சிங்கராஜாவை தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க சிங்கராஜா காப்பாத்துன கல்ல ஓநாய் வந்துச்சு. இருங்க, இது சிங்கராஜா. இவங்களை எதுக்கு கொல்றீங்க நீங்க? இவன் எங்க குழந்தைகளை கொன்னு போட்டா. இல்ல, இவங்க அப்படி பண்ணிருக்கவே முடியாது. இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க தெரியுமா? அதை கேட்ட எல்லா ஓநாய்களும் அங்கேயே நின்னுட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சிங்கராஜா, நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க மகாராஜா, நான் உங்களை காட்டுக்கு விட்டுறேன். சிங்கராஜாவும் ஓநாயும் காட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில அவங்க ஒண்ணு பார்த்தாங்க. அத பார்த்ததுமே சிங்கராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. இந்நேரத்துக்கு அந்த ஓநாய்கள் அந்த சிங்கத்தை கொன்னே போட்டிருப்பாங்க. நான் சொன்னதுக்காக சிங்கராஜாவை ஏமாத்தி ஓனாய் கிட்ட கூட்டிட்டு போன அந்த ஓநாய்ங்க இப்ப அவங்கள கொன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இனி நீ ராஜாவா ஆகுறது இங்க யாராலையுமே தடுக்க முடியாது. அதை கேட்டு சிங்கராஜா பாவம் ரொம்ப கவலைப்பட்டாரு. மோசக்காரி பெண் சிங்கமே, உன்னோட புருஷனை ராஜாவாக்குறதுக்கு என்னையே கொல்ல பாத்தியா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எங்கேயா உங்களை கொன்னு போட்டுறேன். இல்ல நண்பா, ஒரே வாட்டி கொன்னு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் விரும்பல. நான் இவளை துடிக்க துடிக்க கொன்னாகணும். சரி ராஜா, இனிமே நீங்க அக்ஞாத வாசத்துல இருந்தாகணும். நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அடுத்த நாள் பெண் சிங்கமும் சம்ஷீர் சிங்கமும் சிங்கராஜா செத்து போயிட்டாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொன்னாங்க. நண்பர்களே, இது சொல்றதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப உங்களுடைய சிங்கராஜா உயிரோடவே இல்ல. என்ன? அப்படி இருக்க முடியாது. உங்களை யார் கொண்டாங்க?
உங்களை கொன்னு சாப்பிடுறோம். அவரை ஓநாய்கள் கூட்டம் என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்க. உண்மையிலேயே எங்க ராஜா இப்ப இந்த உலகத்துல இல்லையா? ஆமா, இதுதான் உண்மை. இப்ப நாங்க என்ன பண்றது? இந்த காட்டை இனிமே யார் பாதுகாப்பாங்க? இன்னிலிருந்து இந்த காட்டை நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இவரு சிங்கராஜாவுடைய தம்பி சம்ஷீர் சிங். இனிமே இவர்தான் நமக்கு ராஜா. சிங்கராஜா இறந்ததை கேள்விப்பட்டு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நீங்க எடுத்த முடிவு கண்டிப்பா நல்ல முடிவாதான் இருக்கும். வாங்க வாங்க, ஷம்ஷேர் சிங்குக்கு பட்டாபிஷேகத்தை நிறைவேத்துங்க. நான் உன்னை உயிரோட விடமாட்ட மோசக்காரி. அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து சம்ஷீர் சிங்க ராஜாவா ஆக்க முயற்சி பண்ணாங்க. காட்டோட சம்பிரதாயம் பிரகாரம் பொட்டு வச்சதும் ஷம்ஷேர் சிங் இந்த காட்டோட ராஜா. குரங்கு பொட்டு வைக்கிறதுக்காக போகும்போது அப்ப அங்க சிங்கராஜா வந்துட்டாரு. இருங்க, சிங்கராஜா உயிரோட தான் இருக்காங்க. சிங்கராஜா உயிரோட வந்ததை பார்த்து சம்ஷீர் சிங்கமும் பெண் சிங்கமும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா? நம்ம ராஜா உயிரோட இருக்காங்க. இவன் எப்படி உயிரோட தப்பிச்சு வந்தான்? நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா அந்த பெண் சிங்கம் யோசிக்கும் நான் இப்படி உயிரோட வந்தேன்னு. ஏன்னா என்ன கொல்ல அனுப்பிச்சதே இந்த பெண் சிங்கம் தான். இது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நண்பர்களே, ஷம்ஷேர் சிங் இந்த சிங்கத்தோட புருஷன். இவனை ராஜாவாக்குறதுக்கு தான் என்கிட்ட கல்யாண நாடகம் ஆடி இருக்கா. தன்னுடைய திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதுனால ராணி சொல்லுச்சு, ஓநாய் கூட என் கண்ணு முன்னாடி தானே உன்னை தாக்குறதுக்காக வந்தாங்க, நீ எப்படி தப்பிச்சு வந்த? சொல்லுவாங்கல்ல, நல்ல வேலைய பண்ணுங்க நல்ல பலன்தான் கிடைக்கும்னு. எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஓநாய்ங்க என்ன தாக்க வரும்போது நீ அங்கிருந்து ஓடி போயிட்டேன். ஆனா அதே நேரத்துக்கு கல்லு ஓனாய் வந்து என்ன காப்பாத்திட்டான். ஏன்னா இந்த சிங்கராஜா தான் ஒரு வாட்டி என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. அவங்க உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. எப்ப நான் உன்கிட்ட வந்துகிட்டே இருந்தானோ அப்போ உன்னோட நிஜ ரூபத்தை நான் பார்த்தேன். அப்புறம் நானும் சிங்கராஜாவும் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டிட்டோம். இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆணையிடுங்க மகாராஜா, அவங்க போட்டியை உருவி நாங்க சாப்பிட்றோம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அவளை கொண்டு போடுங்க. அதை கேட்டு சம்ஷீர் சிங்கம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. கோவத்தோட இருக்கிற காட்டு விலங்குகள் எல்லாருமே அதை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா ராணி, யாருக்காக என்ன கொல்ல நினைச்சியோ அவனை உன்னை சாக விட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒன்னும் காந்தி இல்ல, ஒரு கண்ணத்துக்கு அடிச்சா நம்மளோட மறுக்கணத்தை காட்டுறதுக்கு. இது காடு, எங்க ஏமாத்தினா அவங்களுக்கு சாவதா தண்டனை அப்படின்னு சொல்லி சிங்கராஜா பெண் சிங்கத்தை தாக்கி அதை அங்கேயே கொண்டு போட்டுட்டாரு. அன்னையிலிருந்து சிங்கராஜா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. கல்யாணம் பண்ணிக்காம வாழ்நாள் முழுக்க காட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் வாழ நினைச்சாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.